அனைவருக்கும் குமரி அறிவியல் பேரவையின் சார்பாக வணக்கங்கள். இன்று நாங்கள் கடலையும் கடற்கரையையும் அதையொட்டியுள்ள மணல் குன்றுகளையும் அறிய ராஜாக்கமங்கலம் மற்றும் சொத்தவிளை கடற்கரைக்கு சென்றோம். மணல் குன்றுகள் என்பவை காற்று அல்லது நீரால் படிய வைக்கப்படும் மணலால் உருவாகும் மேடுகளாகும். இவை கடற்கரைகள், பாலைவனங்கள் போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. இவை நிலையற்றவை, எப்பொழுதும் வடிவம் மாறக்கூடியவை. கடற்கரையில் சுனாமியின் தாக்கத்தை தடுக்கவும் நில அரிப்பை தடுக்க உதவும் இயற்கை அரண்களாக செயல்படுகின்றன. இவை பிறை வடிவில், நேர்கோட்டில் என பல வடிவங்களில் உருவாகும். We are 6 aspiring scientists from Group B of Team D. Today we came to Rajakamangalam beach to know about sand dunes and how they prevent erosion. கன்னியாகுமரியில இருக்கிற கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எங்களுக்கு சாண்ட் டியூன்ஸ்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கன்னியாகுமரி கடற்கரையில் மணக்குன்றுகள் அழிவதற்கான முக்கிய காரணமும் மணக்குன்றுகளை மீட்டெடுக்கும் வழிமுறைகளையும் வலியுறுத்தினார். மணல் அகழ்வு, கட்டிடங்கள் அமைத்தல், கடல் அரிப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் மனிதர்களின் தலையீடு முக்கிய காரணங்களாகும். மணக்குன்றுகளை மீட்டெடுப்பதற்காக கடற்கரையோரங்களில் ராவணன் மீசை போன்ற தாவரங்களை வளர்த்து இயற்கையான தடுப்பை உருவாக்க வேண்டும். விழிப்புணர்வுக்காக மணக்குன்றுகளின் முக்கியத்துவத்தை விளக்கும் பலகைகளை வைக்க வேண்டும். சமூக பங்களிப்புக்காக உள்ளூர் இளைஞர்களை கொண்டு மணக்குன்று பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மணற்குன்றுகளின் உயரம் பற்றிய கேள்விக்கு கடந்த 10 முதல் 20 ஆண்டுகளில் மணற்குன்றுகளின் உயரமும் பரப்பளவும் குறைந்துள்ளது. முன்பு பெரிய அளவில் இருந்த மணற்குன்றுகள் இப்போது சுருங்கியுள்ளன. மணற்குன்றுகள் இயற்கை தடுப்பு சுவராக செயல்படும். சுனாமி மற்றும் கடும் புயல்களில் பல மணற்குன்றுகள் சேதமடைந்தன என்று அவர் விளக்கினார். இங்கிருந்த பழைய தாவரங்கள் இப்போது மரக்குன்றுகளில் காணப்படுகிறதா என்ற இந்த கேள்விக்கு அவர், முன்பு மரக்குன்றுகளில் வளர்ந்த கடலோர தாவரங்கள் தற்போது குறைவாக காணப்படுகின்றன, சில இடங்களில் முழுமையாக அழிந்துள்ளன என பதில் அளித்தார். இந்த மண்மேடுகளை எல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கணும்? இந்த மண்மேடு இயற்கை கடவுள் கொடுத்த ஒரு வரம். இது அப்படியே இயற்கையாக வருகிற மண், அது அப்படியே தான் இருக்கணும். இதுல இயற்கைக்கு எந்த முரண்பாடுகளும் இல்லாம இயற்கை வளங்களை பாதுகாப்பது போல இந்த மண் வளத்தையும் பாதுகாக்க. I thank Mr. Santosh Kumar for guiding us and answering all our questions. I also thank Kumari Ariviyal Peravai for providing us with this unforgettable and wonderful opportunity.